ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். சில நேரங்களில் நண்பர்கள்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறீங்க, கனிவாக நடந்துக்கிறீங்க, அன்பாக நடந்துக்கிறீங்க. ஆனால் நீங்கன்னு வரும்பொழுது உங்களை நீங்களே விமர்சனம் பண்ணுறீங்களா, உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்களா, அல்லது உங்ககிட்ட நீங்கள் கடுமையாக நடந்துக்கிறீங்களா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட நீங்களே கனிவாக நடக்கணுன்ற ஒரு சவாலை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே கனிவாக நடத்துறது எப்படி அப்படின்றத குறித்து ஒரு 3 உண்மைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி தான் மற்றவங்க உங்களை நடத்துவாங்க. உங்களை குறித்து நீங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னா மற்றவங்களும் உங்களை தாழ்மையாக தான் பார்ப்பாங்க. உங்களை பார்த்து அடிக்கடி நீ எதுக்கும் உருப்பட மாட்டேன், நீ முன்னேறவே மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்களும் நீங்கள் முன்னேறாதபடி உங்களுக்கு தடையாக இருப்பாங்க. ஆகையினால முதல்ல மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை முதல்ல உங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. முதல்ல உங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வாங்க. உங்களை குறித்து ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பேச ஆரம்பிங்க. என்கிட்ட நானே கனிவாக நடக்கிறது சுயநலம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக சுயநலம் இல்லை. ஏன்னா உங்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி தான் நீங்கள் மற்றவங்களை நடத்த முடியும். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு, உங்களை நீங்கள் நேசிப்பது போல பிறனையும் நேசியுங்கள். அப்போ முதலாவது நம்மளை நாம் நேசித்து கனிவாக நடந்தால் தான் மற்றவங்ககிட்ட நம்ம அன்பாக நடந்துக்க முடியும், மற்றவங்களை நாம் மனதார நேசிக்க முடியும். அதனால தான் நீதிமொழிகள் 16:32 நம்ம பார்க்குறோம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் வாசி, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் வாசி. அதாவது மற்றவங்களை ஜெயிக்கிறதுல நம்முடைய வலிமை அடங்கி இல்லை, நம்ம மனசை நாம் கட்டுப்படுத்துறதுல தான் நம்முடைய வலிமை அடங்கியிருக்கு. அதனால் உங்களை பற்றிய நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் அதெல்லாம் எதிர்த்து அகற்றி உங்களை குறித்து ஒரு சுய மரியாதையும் உங்களை குறித்து ஒரு கனிவான எண்ணத்தையும் நீங்கள் ஏற்படுத்துவீங்கன்னா மற்றவங்களையும் நீங்கள் நேசிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். இரண்டாவது, உங்ககிட்ட நீங்கள் கனிவாக நடந்துக்கணுன்னா முதலாவது உங்கள் குறைகளை நீங்கள் உணர்ந்து உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள், இதை நினச்சி உங்களை நீங்களே குற்றப்படுத்திட்டு இருப்பீங்கன்னா, உங்களாலே மன்னிக்க முடியலன்னா, ஐயோ இந்த தப்பை நான் பண்ணிட்டேனே, இதை நான் செய்யாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னன்னு பார்க்கும்போது உங்களை நீங்கள் முதலாவது மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆண்டவர் இயேசுவை தவிர மனிதனாய் பிறந்த எல்லாருமே குறை உள்ளவங்க. அதனால் உங்ககிட்ட இருக்கிற குறைகளை நினச்சி அதை நீங்கள் ஃபீல் பண்ணி உங்களை நீங்களே வருத்திக்கிறது பதிலாக முதலாவது உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதனால தான் நீதிமொழிகள் 19:11 நம்ம பார்க்குறோம், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மற்றவங்களுடைய குற்றத்தை நம்ம மன்னிக்கணும்னா, மற்றவங்க நமக்கு செய்த தீமையை நம்ம மன்னிக்கணும்னா முதலாவது நம்மை நாமே மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்த தவறுகளை நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது தான் மற்றவங்க செய்த தவறுகளை மன்னிப்பதற்கு நம்மளால் முடியும். மூன்றாவதாக, உங்ககிட்ட நீங்கள் கனிவாக நடந்துக்கணும் அப்படின்னா, எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கணும். எப்பெல்லாம் உங்கள் மனசில் உங்களை குறித்து எதிர்மறையான எண்ணங்கள் வருதோ, உங்கள் கடந்த கால பாவங்களை குறைகளை நினச்சி உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் அந்த எண்ணங்களை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றி உங்களுக்குள்ள உங்களை பற்றிய நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள், உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல துவங்குங்க. நீதிமொழிகள் 12:18 நம்ம பார்க்குறோம், ஞானமுள்ளவருடைய நாவோ ஆரோக்கியம். அப்போ நம்முடைய நாவில் இருந்து நல்ல வார்த்தைகள், ஞானமுள்ள வார்த்தைகள், நம்மளை குறித்து நல்ல எண்ணங்கள் வரும்பொழுது அது ஞானமுள்ள வார்த்தைகளாக, ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாறும். நல்ல வார்த்தைகளுக்கு குணப்படுத்துகிற வல்லமை இருக்குது.
அதனால் உங்களை பார்த்து நீங்களே நல்ல வார்த்தைகளை பேசும்பொழுது நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, மற்றவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு உன்னை உயர்த்துவார், கவலைப்படாத, எப்பொழுதும் நல்லதையே சிந்தி, உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி உங்களை பார்த்து நீங்கள் நல்ல காரியங்களை பேச பேச அந்த நல்ல வார்த்தைகள் உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஞானமுள்ள அந்த வார்த்தைகள் ஒரு ஔஷதமாக, மருந்தாக மாறி உங்கள் காயங்களை ஆற்றும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு செல்லும்படியாக அது உங்களை உந்தி தள்ளும். உங்ககிட்ட நீங்கள் கனிவாக நடந்துக்கிறதுக்கு ஒரு 3 நடைமுறை ஆலோசனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ஆலோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் உங்களை நீங்களே திட்டுறீங்களோ, எப்பெல்லாம் உங்களை நீங்களே குற்றப்படுத்துகிறீங்களோ, அப்போல்லாம் ஒரு நிமிடம் அதை யோசித்து உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணி திட்டுறதை நிறுத்து. அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஒரு தவறு செய்யும் பொழுது நான் தப்பு பண்ணிட்டேன் உண்மைதான், ஆனால் இந்த தவறுலேருந்து நான் பாடங்களை கற்றுக்கிட்டு நான் மேலே வருவேன் அப்படின்னு சொல்லி நேர்மறையான வார்த்தையில் பேச பழகுங்க. உங்ககிட்ட நீங்கள் எப்போல்லாம் கடுமையாக நடந்துக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு நிமிஷம் நிதானித்து உங்களுடைய மனசில் இருக்கிற அழுத்தங்கள், உங்களை பற்றிய நெகட்டிவான எண்ணங்கள், உங்களை குறித்த தவறான எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இயேசுவே, இந்த எண்ணங்கள்லேருந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க. என் தாழ்வு மனப்பான்மை, என்னை நானே குற்றப்படுத்துகிற இந்த வார்த்தைகள், இந்த எண்ணங்கள்லேருந்து நான் விடுதலையாக ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த எண்ணங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரவும், நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகவும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். மூணாவதா, உங்ககிட்ட நீங்கள் கனிவாக நடந்துக்கிறதுக்கு இன்னொரு எளிமையான வழி, ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த 3 நல்ல விஷயங்களை யோசித்து பாருங்கள். அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அதை யோசித்து இன்னைக்கு நீ இதை சாதிச்சிட்ட, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு இந்த விஷயத்தில் வெற்றியை கொடுத்துட்டான்னு சொல்லி உங்கள் வெற்றியை நீங்களே கொண்டாடி, அந்த நாளில் உங்களுக்கு நடந்த அல்லது நீங்கள் செய்த அந்த நல்ல விஷயங்களை நினச்சி அப்பாவுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இயேசுவே, இன்னைக்கு என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த இந்த நல்ல விஷயங்களுக்காக, என்ன நீங்கள் பயன்படுத்துறதுக்காக நன்றிப்பான்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி பாருங்கள். நாள் ஆக ஆக உங்களை நீங்களே திட்டுற பழக்கங்கள் மாறும், உங்களை நீங்களே விமர்சனம் பண்ணி குற்றப்படுத்துகிற பழக்கங்கள் மாறி உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண துவங்குவீங்க. உங்களுக்குள்ள இந்த மாற்றங்கள் வரும்பொழுது நீங்கள் மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க, மற்றவங்களை மன்னிக்க ஆரம்பிப்பீங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்யவும் மற்றவங்களை உற்சாகப்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. இந்த நாளில் உங்களுக்கு முன்னாடி ஒரு சவாலை நான் வைக்க விரும்புகிறேன். உங்களை பார்த்து நீங்கள் சொல்ல விரும்புகிற கனிவான அல்லது பாசிட்டிவான விசுவாசமான வார்த்தைகள் என்ன அப்படின்றத யோசித்து அதை அறிக்கையிடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னா லைக் பண்ணுங்கள். இது எந்த விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.